செஞ்சு பார்த்தது வந்து ஸ்டெப்டு பீம்ல வந்து டென்சில் ஸ்ட்ரென்த் ஆக்ட் பண்ணி பார்த்தோம். அப்படி ஆக்ட் பண்ணும்போது எப்படிலாம் டிஃபார்ம் ஆகுது அது வந்து ரியல் டைம்ல நாங்கள் வந்து ஹேண்ட் கால்குலேஷன்ல போட்டு பார்த்தோம். அட் த சேம் டைம் வந்து ஆன்சிஸ்லயும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட்லி வந்து நம்ம ஹேண்ட் கால்குலேஷன் வேல்யூ மாதிரி தான் நமக்கு வந்து ஆன்சிஸ்லயும் வேல்யூஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி பார்த்தோம். அதில் வந்து எப்படிலாம் வந்து அந்த கான்ட்ரோல் பார்ட்டி எப்படிலாம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்த்தோம்னா வந்து கிளாம்ப் அனாலிசிஸ். கிளாம்பை வந்து 3 ஸ்க்ரூஸ் கிரியேட் பண்ணி அந்த 3 ஸ்க்ரூஸ் வந்து ஒன் சைடில் இருக்கும். அது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட் வந்து ஃப்ரீ எண்டில் வந்து இன்னொரு ஸ்க்ரூக்கு அதில் வந்து ப்ராடக்ட் ஏதாவது நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளாம்ப் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நாங்கள் 3 ஸ்க்ரூஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ எண்ட் ஸ்க்ரூ அந்த ஃப்ரீ எண்டில் உள்ள அந்த டயால வந்து நாங்கள் வந்து லோடு ஆக்ட் பண்ணி பார்த்தோம். அது நார்மல் லோடு, ப்ரெஷர் லோடு அப்படிலாம் ஆக்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தியரி கிளாஸ்லேயே வந்து சார் சொல்லியிருந்தாரு வந்து ரிமோட் ஃபோர்ஸ்னா என்னன்னு. அந்த ரிமோட் ஃபோர்ஸ் இப்போ நாங்கள் ஆட் பண்ணி பார்த்தோம். அது வந்து எதுக்குன்னா சிஜிக்காக தான் அதை பார்ப்போம். இப்போ வந்து அதில் வந்து அந்த டயால அந்த ஃப்ரீ எண்ட்ல உள்ள அந்த டயால வந்து ஒரு பீம் கொடுத்துருந்தோம்னா அந்த பீமோட சிஜி எங்கே ஆக்ட் ஆகும், ஸோ அந்த சிஜில எப்படி லோடு ஆக்ட் ஆகுது, அதனால வந்து அந்த கிளாம்போட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இது வந்து நார்மல் கேண்டிலிவர் பீம் மாதிரி போறது வந்து நார்மல் பாயிண்ட் லோட்ல இது வந்து கேண்டிலிவர் பீம் தான், பட் ஆனால் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அதில். ஸோ அது எப்படி நமக்கு வந்து டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம பார்க்குற ரிசல்ட் வந்து இன்னும் நமக்கு ஃபைனாக தெரியணும். பார்க்கும்போது இந்த அளவுக்கு மொமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியணுங்கும் போது ரிசல்ட்டுங்கிற ஒரு இடத்துல போயிட்டு 5x ஸ்கேல் வேல்யூ போட்டோம்னா நமக்கு வந்து கிரியேட் ஆகி நமக்கு காமிக்கும்.